அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 3. இதில் நாம் படிக்க போகிறது என்னென்னா, நானிலம் படைத்தவன் முடியரசன். இப்போ பாருங்கள், முடியரசனுடைய இயற்பெயர் என்னென்னா துரைராசு. முடியரசு துரைராசு. ராசு ரச ராசு, அரச அரசு அப்படி வருது இல்லையா, அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியரசனுடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா, காவியா 4 முடியில் பூ வச்சுக்கிட்டு வானம்பாடி போல் சுற்றி திரிந்தாள். காவியா 4 முடியில் பூ வச்சுக்கிட்டு வானம்பாடி போல் சுற்றி திரிந்தா. இதில் காவியா அப்படிங்கிறது என்னென்னா வீரக்காவியம், அவர் எழுதிய நூல். காவிய பாவை, அவர் எழுதிய நூல். சரிங்களா? காவியா அப்படிங்கிறது அவர் எழுதிய 2 நூல்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். வீரக்காவியம், காவிய பாவை. தேர்வுக்காக எளிமையாக நமக்கு ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பேர்களை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்ததா 4. 4 அப்படிங்கிறது நானிலம். நானிலம் அப்படின்னா என்ன உங்களுக்கே தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இதுதான் நானிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஐவகை நிலம்னா அதோடு சேர்ந்து பாளையும் இடம்பெற்றிரும். நானிலம், அதுதான் 4. இவர் எழுதிய நூல், இன்னொரு நூல் என்ன? நானிலம் படைத்தவன் முடியரசன். சரிங்களா? முடியல அப்படின்னா முடியரசன் அவருடைய பெயர். பூ வச்சுக்கிட்டுன்னு சொன்னோம் இல்லையா, பூ அப்படின்னா பூங்கொடி. அவர் எழுதிய இன்னொரு நூல் என்ன? பூங்கொடி. வானம்பாடி போல சுற்றி திரிந்தாள். வானம்பாடிங்கிறது ஒரு பறவை. சரிங்களா? இவரை திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. இவருக்கான ஒரு சிறப்பு பெயர் என்ன? முடியரசனுக்குரிய சிறப்பு பெயர் என்னன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி. இப்போ இந்த ஷார்ட்கட்லேயே அவர் எழுதிய நூல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன? வீரகாவியம், காவிய பாவை, நானிலம் படைத்தவன், பூங்கொடி. இதெல்லாமே இவர் எழுதிய நூல்கள். இவருடைய பெயர் முடியரசன். இவருடைய சிறப்பு பெயர் என்ன? வானம்பாடி, அதாவது திராவிட நாட்டின் வானம்பாடி. இவருக்கான இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசு துரைராசு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நானிலம்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஐநிலம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம். சரிங்களா? இப்போ இதுக்கான சொல்லும் பொருளும் பாருங்க. மல்லெடுத்த, இதற்கான பொருள் வலிமை பெற்ற. இரண்டாவதா சமர், இதற்கான பொருள் போர். சமர், போர். மூன்றாவதா நல்கும், அதற்கான பொருள் தரும். நல்கும், தரும். நான்காவதா களனி, இதுக்கான பொருள் வயல். களனி, வயல். ஐந்தாவதா மரம், அதற்கான பொருள் வீரம். ஆறாவதா எக்களிப்பு, இதற்கான பொருள் பெருமகிழ்ச்சி. ஏழாவதா களம், இதற்கான பொருள் கப்பல். எட்டாவதா ஆழி, இதற்கான பொருள் கடல். சொல்லும் பொருளும் முடிச்சிட்டோம். அடுத்ததா ஒரு சிறப்பு வரிகள் பாருங்க. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம். இது எழுதியவர் யாருன்னா பாரதியார். பனிமலையில் பாட்டி. பாட்டினா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாரதியார். பிறந்தநாள் பாட்டியில் இனிப்பு எங்கும் நிறைந்திருந்தது, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிறந்த நாள் அப்படின்னு வந்தாலே பாட்டி பாரதியார். எங்கும் நிறைந்திருந்தது, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு வந்துச்சுனாலே பாட்டி பாரதியார்னு சொல்லியிருந்தோம். அதனால தான் இங்கே மறுபடியும் அதை யூஸ் பண்ணுறோம். பனிமலையின் மீது உலாவுவோம். பனிமலையில் பாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கான மதிப்பீடு பார்க்கலாம். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம். ஆப்ஷன் சி வீரம். இரண்டாவதாக கல் எடுத்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கல் கூட்டல் எடுத்து. ஆப்ஷன் பி. மூன்றாவதாக பாருங்க, நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதுக்கான பதில் ஆப்ஷன் பி, 4 கூட்டல் நிலம். நாலாவது கேள்வி, நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதற்கான பதில் என்னன்னா நாடென்ற. ஆப்ஷன் ஏ. ஐந்தாவதா களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதற்கான பதில் என்னன்னா ஆப்ஷன் டி, களம் ஏரி. அவ்வளோதாங்க, நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, கடலோடு விளையாடு.
எழுதியவர் சு. சக்திவேல். இப்போ இந்த கடலோடு விளையாடுல நமக்கு சிறப்பாக என்ன இடம் பெற்றிருக்குன்னா நெய்தல் திணையை பற்றி சொல்லியிருக்காங்க. நெய்தல் திணைக்குரிய நம்ம சொன்னோம்லையா, நான் நிலத்தில் ஒரு நிலம் நெய்தல் நிலம், ஐவகை நிலத்துலேயும் ஒரு நிலம் நெய்தல் நிலம். இப்போ இந்த நெய்தல் திணையில் இருக்கிற நிலம் என்ன அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். நெய் திரவம் மாதிரி தானே இருக்குது, தண்ணி மாதிரி தானே இருக்குது கடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தல் நிலம், கடலும் கடல் சார்ந்த இடமும். இங்கே இருக்கிற மக்களை என்னன்னு சொல்லுவோம்? பரதவர் பரத்தியர். இதுக்கான தொழில் என்ன? கடலில் நம்ம என்ன பண்ணுவோம்? மீன் பிடிப்போம், உப்பு விளைவிப்போம். இதுக்கான தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். இதற்கான பூ என்ன? தாழம்பூ. சரியா? அவ்வளோதாங்க. நாட்டுப்புற பாடல் அப்படின்னா என்னன்னா உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலை தான் நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவோம். இந்த கடலோடு விளையாடுங்கிற பாடல் வாய்மொழி இலக்கியமாகவும் இடம்பெற்றிருக்கு. வாய்மொழி இலக்கியம்னா என்ன? காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவோம். அதாவது இதுக்குன்னு சிறப்பாக யாரும் ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ நான் பாடுறேன்னா நான் பாடுறத கேட்டு இன்னொருத்தவங்க இன்னும் சில வார்த்தைகள் சேர்த்து பாடுவாங்க. அவங்க பாடுறத கேட்டு இன்னும் சில பேர் சில வார்த்தைகளை சேர்த்து பாட்டு பாடுவாங்க. அதான் வாய்மொழி இலக்கியம். அப்போது இதுக்கான தொடக்கம் யாருன்னு தெரியாது. ஒருத்தவங்க தொடங்கியிருப்பாங்க, அதுக்கான முடிவு இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்களும் அவங்கவுங்க தெரிஞ்ச வார்த்தைகள் சிறப்பாக இருந்தால் பயன்படுத்தி பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதால் வாய்மொழி இலக்கியம். இப்போது இது சில பிரிவுகள் இருக்குது பாருங்க, சில வகைகள் இருக்குது. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாடப்பாட்டு, தாலாட்டு, தொழில் பாட்டு, வழிபாட்டு பாடல்கள், சடங்கு பாடல்கள்னு நிறைய இதில் வகைகள் இருக்குது. ஒப்பாரி பாடல்கள் அப்படிலாம் இருக்குது. இப்போ ஏற்றப்பாட்டு அப்படின்னா என்னென்னா ஏற்றம், அதாவது விவசாயிகள் களைப்பு நீங்க பாடுறது தான் ஏற்றப்பாட்டு. ஓடப்பாட்டுனா ஓடம் தள்ளும் பொழுது, படகு தள்ளும் பொழுது அவங்களுக்கு அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடுறதா ஓடப்பாட்டு. விளையாட்டு பாட்டுனா குழந்தைகள் விளையாடும் பொழுது பாடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் விளையாட்டு பாட்டு. தாலாட்டுனா குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு பாடுற பாட்டு தாலாட்டு. தொழில் பாட்டுனா தொழில், நம்ம ஏதோ ஒரு தொழில் வேலை செய்யும் பொழுது அந்த களைப்பு நீங்க பாடுறதா தொழில் பாட்டு. சடங்கு பாட்டு இருக்குது, ஒப்பாரி பாட்டு இருக்குது, வழிபாட்டு பாடல்கள் இருக்குது. நம்ம பாடப்பகுதியில் 6ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கிற பாட்டு இதுதான். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாடப்பாட்டு, தாலாட்டு, தொழில் பாட்டு. அடுத்ததாக பாருங்க, இதுக்கான சொல்லும் பொருளும். முதல்ல கதிர்ச்சுடர், இதற்கான பொருள் என்ன? கதிரவனின் ஒளி. இரண்டாவதா பாருங்க மின்னல் வரி, இதற்கான பொருள் மின்னல் கோடு. மூன்றாவதா அரிச்சுவடி, இதற்கான பொருள் அகரவரிசை எழுத்துக்கள். அவ்வளோதாங்க, நம்ம கடலோடு விளையாட முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க இதுக்கான மதிப்பீடு. முதல் கேள்வி, கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் டி, கதிர் கூட்டல் சுடர். இரண்டாவது கேள்வி, மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஏ, மூச்சு கூட்டல் அடக்கி. மூன்றாவது கேள்வி, பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? இதுக்கான ஆப்ஷன் பி, பெருவானம். நாலாவது கேள்வி, அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் அடிக்கும் அலை. அவ்வளோதாங்க, நம்ம படித்து முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி.